யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். ஸோ ஒரு 2 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் நான் உங்கள்கிட்ட வந்து வீடியோ பேச வந்திருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளை வந்து மிஸ் பண்ணவங்களா இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மிஸ் பண்ணிவிட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பார்க்க வந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை நம்ம வந்து ஒளிஞ்சிட்டான்னு நினச்சவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒளிஞ்சிட்டான்னு நினச்சி என்னடா அவன் நம்ம ஒளிஞ்சிட்டான்னு நினச்சோம் திரும்பி வந்திருக்கானே அப்படி நினச்சி நீங்கள் ஆச்சரியப்பட்டு வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நன்றி. என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன், சம்மந்தம் எல்லாமே எடுத்தோடனே ஏன் அப்படின்னு பேசுகிறேன். அதை சரி நம்ம மகிழ்ச்சி இப்படி தான் பேசுவான்ட்டு நம்ம வீடியோ ஆல்ரெடி பார்த்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியும். எப்போதும் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால், அதாவது நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்தால் அவருக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் புதுசாக வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் அவனுக்கு அவ்வளோ ஆர்வமா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ரெகுலராக வீடியோ போடுறது கிடையாது. ரெகுலராக கேம் பிளே வீடியோ எதுவுமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஸ்ட்ராட்டஜி, இந்த கிராண்ட் மாஸ்டர் வீடியோ, அதாவது தொடர்ந்து இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 முறை கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கோம். சரிங்களா? ஸோ வந்து இதை வீடியோ போகிறதுக்கு நம்ம எத்தனை முறை கிராண்ட் மாஸ்டர் போயிட்டோம் அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும் தான் நம்ம வந்து வீடியோ போட வந்திருக்கிறோம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக ஆக்டிவில் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிற யூடியூபர்ஸை போயிட்டு பார்க்குறதுல தப்பே கிடையாது. என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் ஆனிச்சுன்னா அப்போ வந்து பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. என்னோட வீடியோ வந்தால் மட்டும் பாருங்கள். மிச்சப்படி வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். ஒரு லைக் போடுறா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போடுறா இருந்தால் அது உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? கேம் பிளேக்காண்டி நீங்கள் லைக் போடணும்னு நினச்சிங்கன்னா கேம் பிளே இந்த வீடியோவில் இருக்காது. ஏன்னா ஒருத்தன் வந்து கேம் பிளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி அவன் வந்து ரொம்ப நாள் கழித்து ப்ளே பண்ண வந்தானா, மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ப்ளே பண்ண வந்தானா அவனோட கேம் பிளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா ப்ளே பண்ணுற ஒருத்தன் ரொம்ப கேப் விட்டு திரும்பி வந்து ப்ளே பண்ணா அப்படின்னா அவனோட கேம் பிளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 வாட்டி தான் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த கிராண்ட் மாஸ்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளே பண்ணுற அந்த ஒரு 2 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் சொல்கிறேன். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 நாள் ப்ளே பண்ணுவேன், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்து, ஒரு 6 மாதத்தில் ஒரு 1 மந்த்து ப்ளே பண்ணியிருப்பேன். இல்லைனா ஒரு 2 மந்த்து, ஒரு 2 மந்த்து கூட ப்ளே பண்ணியிருப்பேன். அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ளே பண்ணதே குறைஞ்சி போச்சு. நம்ம ஒர்க்குக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் இல்லைங்களா? இந்த ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். அது என்ன அப்படி ஏது அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் திரும்பி வந்துச்சுன்னா அதை வேற உங்கள்கிட்ட சொல்லல. நீங்கள் வந்து எத்தனை பேர் கவனிச்சின்னு தெரியல, நான் வந்து இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு ஹாப்பியாக இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் இந்த சீசன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ப்ளே பண்ணேன். ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 நாள் ப்ளே பண்ணிட்டு இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 நாள் லேட்டாக கழிச்சு தான் இப்போ போடுறேன். சரிங்களா? ஸோ அதுவும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இடையில உடம்பு முடியாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஐடி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு மைண்ட் செட்டே இல்லை. இன்றைக்கி போட்டுக்கலாம் நாளைக்கு போட்டுக்கலான்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ உங்கள்கிட்ட எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால தான் ஆரம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வெறுத்து போன மாதிரி பேசினேன். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது உண்மைதான். சரிங்களா? நம்ம வந்து ஒழுங்காக வீடியோ போடுறது இல்லையே. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன இதுக்கப்புறம் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டால் தான் நம்மளால் எதனா வந்து டெய்லியும் கேம் பிளே பண்ணால் தான் கேமில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம வந்து அதை பற்றி சொல்ல முடியும். எதுவுமே ப்ளே பண்ணுறதே இல்லை. அப்புறம் நம்ம அதை எங்கேருந்து எடுத்து நம்ம உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? ஸோ உண்மை தானே, உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கு ஒரு வாட்டி நான் வந்து திரும்பி வருவேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் திரும்பி வர முடியலை. இந்த கம்பேக்கு ஸ்டோரி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் யாருமே போடாதீங்க. ரெடி கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம் போடுக்கிறேன். ஒரு வாட்டி போடுறத விடுங்க. ஏன்னா நான் நிறைய இது கம்பேக் அது இதுன்னு போட்டுட்டு கம்பேக்கே கொடுக்க முடியல. கேம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க தான். இன்ஸ்டாலையும் சரி, நம்ம வீடியோ போட்டு அந்த யூடியூப்லேயும் சரி, நம்மளை பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்குறவங்க இல்லை அந்த கிராண்ட் மாஸ்டர் அவன் போயிட்டானால இந்த சீசன் அப்படின்னு நினச்சி நம்மளை பிடிக்காதவங்களும் சரி பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி பார்க்கணும்னு நினச்சிக்கிறவங்களாம் வந்து பார்ப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 மாதம் கழிச்சு நான் அந்த வீடியோ போகிறதுனால இது எத்தனை பேர் ரெக்கமெண்டேஷன் ஆக போகுது, எத்தனை பேர் நோட்டிஃபிகேஷன் போக போகுது, எத்தனை பேர் வந்து பார்க்க போகிறீங்கன்னு தெரில. 100 பேர் பார்த்தாலும் சரி, உங்கள் 100 பேருக்காச்சும் தெரியும் நான் இத்தனை சீசன் கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கேன் அப்படின்னு. ஸோ கேம் பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு இருந்திருக்கா. சரிங்களா?
ஸோ நான் கேம் ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சது, அதாவது ரொம்ப ஸ்டாப் பண்ணல, இப்போ வரைக்கும் ஸ்டாப் பண்ணல, அதாவது முக்கால்வாசி குறைச்சிக்க ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சதுனால தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து கேம் லைஃப்பை விட்டு நான் வேறு லைஃபுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பழைய லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திரும்பி வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்ச ஒர்க்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ வந்து அதை நான் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணி அதை நான் வீடியோ எடுத்து போடுவேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்லேயும் நான் யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து அதுவும் ஒரு கேம் தான். இல்லை அப்படின்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் சரி இந்த மகிழ்ச்சி சேனல் யூடியூப் சேனல்லையும் சரி ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை எடுத்து போட போகிறேன். இது நான் ரொம்ப காலமாகவே பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இப்போ தான் சரி சொல்லிடலாம், இதுக்கு மேலே வேற என்ன அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நம்ம மற்ற விஷயத்தை பற்றி பேசியாச்சு. இடத்துல எனக்கு சொல்லி ஆகணும், பின்னாடியே என்னை பார்த்து அடிச்சுருந்துருக்கலாம். இப்போ என்னை ஆல்ரெடி அவன் டீமோட சேர்த்து டவுன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நான் அவன் டீமை டவுன் பண்ணலான்னு தெரியல. ஒரு கான்ஃபிடென்ட்ல பார்த்தீங்கன்னா இது முன்னாடி வந்து, அதாவது என் பின்னாடி வந்து அடிக்காம எனக்கு முன்னாடி போய் ஜம்ப் பண்ணி யூட்டர் வந்து 360 லைன் அடிக்க பார்த்தா கேவலமாக அப்படி போய் அவுட் ஆகி போயிட்டா. ஸோ பரவாயில்ல, நம்மளே கேவலமாக விளாண்டுட்டு இருக்கோம். இப்படியும் வந்து நம்மகிட்ட ஒருத்தர் அடி வாங்குவாங்க. அங்கே பாருங்கள், இந்த மறையிற கேரக்டரு என்னென்ன புதுசாக அப்டேட்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் நம்ம ஒரு வாரம், சரிங்க 10 நாளே எடுத்துக்கிட்டு ஒரு வாரம் நம்ம கேமுக்குள்ளே வராமல் போனால் திடீர்னு எதுனா புதுசாக விட்டுறானுங்க. கேரக்டராக இருக்கட்டும், இல்லை நிறைய லோட் அவுட்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கிறானுங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயரை அவனுங்களே அழிச்சிக்கிட்டானுங்க. நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. பழைய கேம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போவும் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து நான் சேனலில் வீடியோ போடணும் இல்லையோ, பழைய கேம் இருந்துச்சுன்னா நான் திரும்பி என்ன மாதிரி நிறைய ஓல்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் எல்லா வாட்டியும் கேட்குற ஒன்று உங்கள்கிட்ட வந்து திரும்பி கேட்கலான்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டால் கேட்கலாம். பட் இருந்தாலும் வந்து இதை ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். லைக் கூட நீங்கள் போகிறீங்கன்னா போடாத, அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் எனக்கு எப்போவுமே ஒரு பட்ட பேர் வச்சு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம இத்தனை வாட்டி கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கான ஒரு அடையாளமான ஒரு பேர். அந்த பேரை நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. எனக்கு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகேடா, இன்னும் நம்ம அந்த பேரை மறக்காமல் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நான் ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கும். கொஞ்சம் இல்லை, நீங்கள் மறக்காமல் இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப நிறையவே மகிழ்ச்சி கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஒரு 10 கிலோ எடுத்துருப்பேங்க. சரிங்களா? ஸோ நம்ம கூட அருண்னு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கான். இவன் அந்த பேர் காட்டுது பார்த்தீங்கன்னா அருண் எஃப்எஃப்னு. இவன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பல காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருந்தான். ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து ரீஜன் டாப் 1 டாப் 2 டாப் 1 தான், 2 சீசனுமே டாப் 1 தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான் இருந்தால் ரேங்க் புஷ் பண்ணிக்கிட்டு நமக்கு ஜோன் சரி அதிகமாக பண்ணி கொடுத்துக்கிட்டு ஜோனுக்குள்ளேருந்து மெடிக்கிட்டு போட்டு பூயா அடிச்சு கொடுத்த பையன் தான். சரிங்களா? ஸோ நான் செம்மையாக பயங்கரமான ஒரு திறமைக்காரன். நம்ம டீம்மேட் வைப் அவுட் ஆகாமல் பயங்கரமாக காப்பாற்றிடுவான். ஜோன் சரி பண்ணாத போது சரி அப்போலாம் பெருசாக கில் அடிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கூட தான் வருவான் பயங்கரமாக. இவனை மாதிரி நான் வந்து அதிகமாக வேறு அதாவது ஒரு 10 பேர் தான் நான் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு ப்ரெஷர் ஆகி திட்டுற ஒரு 10 பேரில் இவனையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ன திட்டு வாங்குவான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு 3 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 பேருக்கு இவனுக்கு, அதாவது இவங்க கூட ப்ளே பண்ணுற பசங்களை பார்த்தீங்கன்னா வந்து திட்டுறான். இப்படி ப்ளே பண்ணுங்கடா, அப்படி ப்ளே பண்ணுங்கடான்னு. பரவாயில்ல பையன் இம்ப்ரூவ் ஆகிட்டான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு கூட ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் எவ்வளோ கில் இந்த மேட்ச் முடிஞ்சோன்னு பாருங்கள் எவ்வளோ கில் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போயே சொல்லிடுறேன். அதிகம் இந்த முடிய போகுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் நீங்களே பாருங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து அடித்து முடிச்சிட்டேன். சரிங்களா? இந்த இடத்துல நான் என்கிட்ட லூட் எடுக்காமல் பைசனை ரீலோடு பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேக்டனே எனக்கு பவர் ஏற்றினாங்கன்னு தெரியாதுங்க. சரிங்களா? ஸோ பைசனை ரீலோடு பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இவன் இறங்கிட்டான். அப்படியே நான் அழுத்தி பிடிச்சிட்டே பார்த்தீங்கன்னா வந்து கீழே குதிச்சிட்டேன். சரிங்களா? ஸோ மேட்ச் முடிஞ்சோன்னா பார்க்குறேன் நான் வெறும் 10 கிலோ தான் அடிச்சிருக்கேன். சரிங்களா? அவனை பார்த்தா அவன் 20 கிலோக்கு மேலே அடிச்சிட்டான். 20 21 அடிச்சிருந்தான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து நீங்களும் தெரிஞ்சுருந்துருக்கலாம். கேம் ப்ளே பண்ணாமல் இருந்தால், அதாவது கேம் ப்ளே பண்ணாமல் இருந்து கேப் போட்டு இருந்ததுனால என்னோட கேம் ப்ளே எந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு. அவன் கேப்பே விடாமல் இப்போ வரைக்கும் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். சரிங்களா? கேப்பே விடாமல் ப்ளே பண்ணிட்டு இருந்ததுனால அவனோட கேம் ப்ளே இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் 11 கில்லு, அவன் 21 கில்லு அடிச்சு வச்சிருக்கான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அவன் தான் என்னோட கில்லு கூட அடிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் செத்துட்டேன், அவ்வளோதான். இவன் டப்பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு பழகானுங்க. எனக்கெல்லாம் அந்த டப்பாங்கன்னா அந்த 1 blood கன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா போட்டு பழகிறான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிராண்டே காட்ட ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்ல, முன்னாலாம் ஒரு வாரம் கழிச்சு கிராண்டு அந்த 6300 பாயிண்ட் வந்தாலுமே கிராண்டு காட்டும். இப்போலாம் வந்து ஸ்டார்டிங் ஒரு 2 டேஸ்க்குள்ளே எல்லாம் போயிடுறாங்க, ரீச் பண்ணிடுறாங்க. இன்னமும் நிறைய பேர் இந்த கிராண்ட் மாஸ்டர் இன்ட்ரெஸ்டோட ப்ளே பண்ணிருக்காங்கிறது நினைக்கும் போது ஆச்சரியமாக பெருமையாக தான் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ 9777வது பிளேஸில் இருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணும்போது 9852வது பிளேஸ் திரும்பி, அதாவது கேம் ப்ளே பண்ணாமல் சும்மா ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்திருக்க கேப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை தாண்டி போயிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா?
ஸோ கிராண்ட் மாஸ்டர் அடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு நம்ம சேடாக இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி பார்த்தீங்கன்னா திரும்பி பிளாக் லிஸ்ட்டில் போனதுனால நம்ம வேறு ஐடியில் ப்ளே பண்ணி வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு டைமண்ட் 1 தான் விட்டாங்க. அதுவும் கொஞ்சம் நம்ம லேட்டாக கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. லெவல் 79 நீங்களே போயிட்டு கொஞ்சம் ரிவல்ஸில் ஒரு 10 செகண்ட் ரிவல்ஸில் ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வேறு ஐடி தான் சரிங்களா. ஸோ நம்ம ஐடி பார்த்தீங்கன்னா 94வது லெவலு. ஸோ இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடித்துக் கொள்கலாம் என்று நினைக்கிறேன். ஸோ மீண்டும் வந்து எப்போ நான் உங்கள்கிட்ட வரப்போகிறேன்னு தெரில. அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை guys and love you to all. போயிட்டு வரேன். பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.